வெல்கம் டு மை சேனல். ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம டாமிங்கிற ஒரு நாய்க்குட்டியோட கதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? டாமி ரொம்பவே நல்ல நாய்க்குட்டி. டாமிக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு டாமியோட லைஃப்பில் ஒரு புயல் காற்று வீசுச்சு. இந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அம்மா விட்டுட்டு கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. அழுகிற சவுண்டு கேட்ட உடனே ஓடி போய் பார்த்தா டாமி வாயில் ரத்தம், குழந்தை பக்கத்துலேயும் ரத்தம். இதுக்கு டாமி தான் காரணம்னு நினச்சி அந்த அம்மா டாமி மேலே ரொம்ப கோவப்பட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து திட்டுறதுல டாமி வீட்டை விட்டு பயந்துட்டு ஓடிட்டான். இன்னொரு நாள் அதே மாதிரி அந்த குழந்தைய கொஞ்சிட்டு அவங்க அம்மா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தை அழுகுறான். அவன் அழுகிற சவுண்டை கேட்டு அம்மா கண்டுக்கல. ரொம்பவே அழுகுறான். ஓடி வந்து பார்த்தா பக்கத்துல பாம்பு. அந்த அம்மா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. அங்க இருந்த டாக்டர் குழந்தைய பார்த்துட்டு நல்ல வேலை உடனே கூட்டிட்டு வந்தீங்க, இல்லாட்டி உயிருக்கே ஆபத்துன்னு சொன்ன உடனே இப்போ அவங்களுக்கு புரியுது. அன்னைக்கும் டாமி தான் தன் குழந்தைய காப்பாத்திருக்கா. அது தெரியாம டாமி மேல கோபப்பட்ட மேலே இப்போ டாமிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. கார்ல ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. டாமி எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலயும் தேடியும் டாமி கிடைக்கல. ஒரு நாள் அவர் எதையோ பார்க்கிறாரு. பக்கத்துல போய் பார்த்தா அது வேற யாரும் இல்லை, டாமியே தான். ஒரு நடக்க முடியாத சின்ன பொண்ணு கூட டாமி விளையாண்டுட்டு இருக்காங்க. அவர் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம தான் டாமிய ரொம்பவே கோவத்துல திட்டி வீட்டை விட்டு துரத்தணும். இப்போ நம்மளை விட நல்லா பார்த்துக்கிற ஒருத்தவங்க டாமி கிடைச்சிருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண வேணாம், டாமி அவங்க கிட்டேயே இருக்கட்டும்னு தான் ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. இப்போ சில வருஷம் கழிச்சு தான் குழந்தைகிட்ட டாமிங்கிற ஒருத்தர் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே டாமிய பக்கம் கிளம்பிட்டாங்க. டாமி இவங்க கூட இருந்தாதான் அவங்க நாய்க்குட்டின்னு இல்லை, அவன் எங்க இருந்தாலுமே அது இவங்களோட நாய்க்குட்டி தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து டாமிய பார்த்துக்கிட்டதும் இவங்க தான். இப்போ டாமி இவங்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவான். நிச்சயமா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். காரணம் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டவங்க நம்மளை திரும்பவும் தேடி வந்திருக்காங்க. எக்காலத்து கொண்டும் நம்ம கண்ணால் ஒரு விஷயத்த பார்க்காம இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நம்மளே தீர்மானிக்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் லெட்டூஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.